டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் அதிகமான ஃப்ரான்ச்சைஸ்க்கு விளையாடின பிளேயர்ஸ் அவங்களோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். யார் அதிகமான ஃப்ரான்ச்சைஸ்க்கு விளையாண்டுருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டு தான் அதில் இருக்குது. இதில் மொத்தமாக 9 பிளேயர்ஸ் இருக்காங்க. யார் அதிகமாக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த லிஸ்ட் 9th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் சர்மா இருக்கார். இவர் 6 ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு விளையாண்டுருக்காரு. கேகேஆர், டெல்லி கேபிட்டல்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டெக்கான் சார்ஜர்ஸ் அண்ட் ரைசிங் புனே சூப்பர் ஜியன்ஸ், இந்த மாதிரி 6 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. அடுத்ததாக 8th பிளேஸில் பார்த்திவ் பட்டேல், அவரும் 6 ஃப்ரான்ச்சைஸிக்கு விளையாண்டுருக்காரு. அவர் எந்தெந்த டீமுக்கு விளையாண்டுருக்காரு அப்படின்னா, சிஎஸ்கேயோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும். சிஎஸ்கே, டெக்கான் சார்ஜர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா, மும்பை இந்தியன்ஸ் அண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். என்ன இப்படி 7 வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 7 ஃப்ரான்ச்சைஸின்றது கிடையாது, 6 ஃப்ரான்ச்சைஸி தான். ஏன்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சும் டெக்கான் சார்ஜர்ஸும் ஒரே ஹைதராபாத் ஃப்ரான்ச்சைஸின்றதுனால 6 தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து 7th பிளேஸில் இர்ஃபான் பதான் இருக்கார். அவரும் வந்து 6 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. கிங்ஸ் 11 பஞ்சாப், டெல்லி டேர்டெவில்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் லயன்ஸ், ரைசிங் புனே சூப்பர் ஜியன்ஸ், இந்த மாதிரி 6 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. அடுத்ததாக 6th பிளேஸில் இருக்கிறது ராபின் உத்தப்பா. இவரும் 6 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், மும்பை இந்தியன்ஸ், புனே வாரியர்ஸ் இந்தியா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், இந்த மாதிரி 6 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. அடுத்ததாக 5th பிளேஸில் நம்மளோட 2011 வேர்ல்டு கப்பில் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கின நம்மளோட யுவராஜ் சிங், அவர் 6 ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. கிங்ஸ் 11 பஞ்சாப், புனே வாரியர்ஸ் இந்தியா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி டேர்டெவில்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் மும்பை இந்தியன்ஸ், இந்த மாதிரி 6 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. 4th பிளேஸில் யார் இருக்காங்கன்னா டிகே. பெரும்பாலும் எல்லாருமே வந்து அதிகமான ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து தினேஷ் கார்த்திக் தான் விளையாண்டுப்பார் அப்படின்ற மாதிரி தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது கிடையாது, இன்னும் இருக்காங்க. டிகே வந்து 6 ஃப்ரான்ச்சைஸிக்கு விளையாண்டு 4th பிளேஸில் இருக்கார். அது வந்து என்னென்ன ஃப்ரான்ச்சைஸி அப்படின்னா, டெல்லி டேர்டெவில்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸ், குஜராத் லயன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அடுத்ததாக 3rd பிளேஸில் ஆன் பிளேஸ் வந்து 7 ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸிக்கு விளையாண்டுருக்காரு. அவர் ஒரு இந்தியன் பிளேயர். அவர் யாருன்னா மணிஷ் பாண்டே. எந்தெந்த டீமுக்கு விளையாண்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், புனே வாரியர்ஸ் இந்தியா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜியன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸிக்கு விளையாண்டுருக்காரு. அடுத்ததாக 2nd பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரான ஜெயதேவ் உனாட்கர். இவர் எத்தனை ஃப்ரான்ச்சைஸிக்கு விளையாண்டுருக்காரு அப்படின்னா, 8 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ரைசிங் புனே சூப்பர் ஜியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இந்த மாதிரி 8 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. அடுத்ததாக நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபஸ்ட் பிளேஸில் எந்த பிளேயர் எத்தனை ஃப்ரான்ச்சைஸிக்கு விளையாண்டுருக்காரு? ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற பிளேயர் வந்து 9 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இந்தியன் பிளேயர் கிடையாது, அவர் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். யாருன்னு கெஸ் பண்ணிங்களா? அவர் ஆஸ்திரேலியன் ஓப்பனரான ஆரன் ஃபின்ச். அவர் 9 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. அந்த 9 ஃப்ரான்ச்சைஸி என்னென்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ், புனே வாரியர்ஸ் இந்தியா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ், குஜராத் லயன்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இந்த மாதிரி வந்து 9 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து விளையாண்டுருக்காரு. ஐபிஎல் வரலாற்றிலே அதிகமான ஃப்ரான்ச்சைஸிக்கு விளையாண்ட ஒரு ரெக்கார்டு இவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.